தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசோட ஸ்வாநிதி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வாநிதி திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசு முதல்ல ஜூன் 1, 2020 இத்திட்டத்தை தொடங்கினாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதில் மொத்த பயனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருவோர வியாபாரிகள் கடன் வாங்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்வாநிதி திட்டம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தெருவோர வியாபாரிகளுக்கு தான் இது முற்றிலும் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 50,000 வரை கடன் பெற விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பிரதம மந்திரி தெருவோர வியாபாரிகள் ஆத்ம நிர்பார் நிதி திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலம் கடன் தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அது என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி செலுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இத்திட்டத்தோட மறுசீரமைப்பு மற்றும் முக்கிய அம்சங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடன் வழங்கும் காலம் நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 2024 டிசம்பர் 31 வரைக்கும் இருந்ததை 2030 மார்ச் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல் தவணை கடன் 10,000 அதை 15,000க்கு மாற்றிருக்காங்க. இரண்டாவது தவணை கடன் பார்த்திங்க அப்படின்னா 20,000 25,000 வரைக்கும் உயர்த்தி காமிச்சிருக்காங்க. மூன்றாவது தவணை கடன் 50,000 50,000 அதே நீடிக்கப்படுகிறது. கூடுதல் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கடனை திருப்ப செலுத்திய பயனாளிகளுக்கு யூபிஐ இணைக்கப்பட்ட ரூபே கிரெடிட் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தினோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 தவணைகளில் 50,000 வரை பிணையமில்லாத கடன்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, முறைசார கடன் வாங்குவதில் ஒப்பிடும்போது குறைந்த சதவீத வட்டி வீதங்கள் தான் இந்த ஸ்கீமில் இருக்குது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கேஷ்பேக் வெகுமதிகள் இந்த ஸ்கீமில் கிடைக்குது. எதிர்கால கடன்களுக்கு கடன் வரலாற்றை உருவாக்க உதவுவது, PMSBY காப்பீடு மற்றும் PMJJBY போன்ற அரசு நலத்திட்டங்களுடன் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திலிருந்து கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, தெருவோர வியாபாரிகள் சட்டம் 2017 கீழ் விதிகள் மற்றும் திட்டங்களை அறிவித்த மாநிலங்கள் அல்லது யூனிய பிரதேசங்களை சேர்ந்த பயனாளிகளுக்கு மட்டும் இத்திட்டம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் நகர்ப்புற அல்லது புறநகர பகுதியில் பணிபுரியும் தெரு வியாபாரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன ஆவணம் இருக்கணும் அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட விற்பனை சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை உங்களிடம் இருக்க வேண்டும். ஆவணம் இல்லாத விற்பனையாளர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து பரிந்துரை கடிதத்தை வச்சு இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த திட்டத்துக்கு ஆன்லைனில் நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரா இணையதளமான www.pmsvanidhi.mohu.gov.in அப்படிங்கிற இணையதள அட்ரஸில் தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் முகப்பு பக்கத்தில் உள்ள அப்ளை ஃபார் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதில் உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடணும். அதில் தான் OTP போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விவரங்கள், வணிக விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் கூடிய விண்ணப்ப படிவத்தை நிரப்பப்பட வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றணும். அதாவது ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட விற்பனை சான்றிதழ், இதெல்லாம் நம்ம ஏற்றணும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைனில் சரிபார்த்து அதன் நிலையை தொடர்ந்து நம்மளே கண்காணிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.